இப்போது இந்த மாதிரி பிளாங்க் வச்சு பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம்ன்றது ஸ்டார்ட் பண்ணோம். கீழே வந்து ஃபோம் போட்டுருவோம். முதல்ல 2mm ஃபோம். இது வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட்டுக்காக. அதுக்கப்புறமா இந்த பிளாங்கை வந்து சைஸு 1 ஃபீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிப்போம். இது மாதிரி ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஸ்டெப் மாதிரியான ஒரு ஜாயிண்ட் கிடைக்கும் ஃப்ளோரிங்கில். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது உடன் ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறமா பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து ஃப்ளோரிங் லைனாக போகிறதுனால அந்த ஒரு நல்ல ஒரு லுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே, இது மாதிரி வந்து அழகான ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவோம். இது வந்து 4 சைட்ஸ் இன்டர்லாக்னால ஒரு பிளாங்க் வைஸ் வந்து கண்டினியூவாக ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணி தான் வந்து இந்த இதை போடுவோம். கீழே க்ளூவோ ஃபெவிகாலோ கம்மோ இல்லை ஒன்று ஆணியோ நெய்லிங்கோ எதுவுமே கிடையாது. ஜாயின் பண்ணி தான் வந்து போடுறது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கட் எப்படி பண்ணுறாங்கன்றத நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பீடிங் ஒன்று வர்றது ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து லேயர் வந்து ஃபஸ்ட்டு அந்த டைலில் வந்து டிசைன் மார்க் பண்ணிக்கிறாரு. எந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணணும், உடன் பிளாங்கை எப்படி கட் பண்ணணுன்றத வந்து அவர் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணி பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிப்பார். எந்த போர்ஷனை நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதை தான் இந்த வீடியோவில் அவர் வந்து ட்ராயிங் எடுத்துருக்கிறார். இப்போ அந்த மாதிரி ட்ராயிங் மெஷர்மெண்ட் எடுத்து